வணக்கம் மாணவர்களே! இன்று நாங்கள் சில படங்களை பார்த்து பேசுவோம். வளர்தமிழ் 1, 2 புலன்மொழி தேர்வுக்கு அணியமாகும் மாணவர்களுக்கான மாதிரி வினாக்கள். இந்த படத்தை பார்த்து சில சொற்கள் கூறுங்கள் பார்க்கலாம். மரம், மலை, புல், பூக்கள், மொட்டு, சூரியன், முகில், வண்ணாட்டுப்பூச்சி, வீடு, பாதை. ஆம், நல்லது. சூரியனை நாம் கதிரவன் என்றும் சொல்லலாம். ஓம். இந்த வீட்டை சுற்றி நிறைய பூக்கள் பூத்திருக்கின்றன. வீட்டின் பின்னால் என்ன தெரிகிறது? மலை தெரிகிறது. வேறு என்ன இருக்கின்றன வீட்டுக்கு பின்னால்? நிறைய மரங்கள் இருக்கின்றன. என்ன பறந்து கொண்டிருக்கின்றது? வண்ணாட்டுப்பூச்சி. படத்தில் எது பறக்கிறது? வண்ணாட்டுப்பூச்சி பறக்கிறது. இங்கு ஒரு வண்ணாத்து பூச்சி பறக்கிறது. படத்தில் எத்தனை வீடுகள் உள்ளன? ஒரு வீடு இருக்கிறது. சூரியன் என்ன நிறம்? மஞ்சள் நிறம். வீட்டின் பின்னால் மலை தெரிகிறது. சரியா பிழையா? சரி. தமிழ் 2 மாணவர்கள் படத்தை பார்த்து 2 அல்லது 3 சொல்லியங்கள் கூறவும் எழுதவும் பழக வேண்டும். இந்த படத்தை பார்த்து நீங்கள் சில சொல்லியங்கள் கூறுங்கள் பார்க்கலாம். இது ஓர் அழகான வீடு. தோட்டத்தில் பூக்கள் பூத்திருக்கின்றன. வீட்டின் பின்னால் நிறைய மரங்கள் உண்டு. ஒரு வண்ணாட்டுப் பூச்சி பறக்கிறது. நல்லது. இப்போது இந்த படத்தை பாருங்கள். இங்கே இந்த படத்தை பார்த்து சில சொற்கள் கூறுங்கள் பார்க்கலாம். கூரை. ஆம், கூரை வைக்கோலால் வேயப்பட்டிருக்கின்றது. வேறு என்ன சொற்கள் கூறலாம்? குழாய். ஆம், அங்கே குழாயிலிருந்து நீர் வருகிறது. அந்த நீர் எதை நிறைக்கின்றது? தொட்டி. தண்ணீர் தொட்டியை நிறைக்கின்றது. தொட்டியில் தண்ணீர் இருக்கின்றது. வேறு என்ன சொற்கள் கூறலாம்? படி. படி, வீட்டின் முன்னால் படி இருக்கிறது. வீடு. மாடு. ஆம், நிறைய மாடுகள் இருக்கின்றன. மாடுகளும் இருக்கின்றன, அங்கே கன்றுகளும் இருக்கின்றன. பெண்கள். ஆம், பெண்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் தண்ணீரை தொட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கன்று. கன்று, பசுவின் கன்று இருக்கின்றது. புல். புற்கள் இருக்கின்றன. இங்கே வீட்டின் பின்னால் வீட்டை சுற்றி பசுமையான புல்வெளி தெரிகின்றது. அங்கே என்ன விலங்குகள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன? மாடு. மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. இனி சில வினாக்களுக்கு விடை கூறி பழகுவோம். முதலாவது வினா, பசு தண்ணீர் குடிக்கிறது. சரியா பிழையா? பிழை. பிழை. ஏனென்று சொன்னால் அங்கே பசுக்கள் புல்வெளியில் நிற்கின்றன, அல்லது தண்ணீர் தொட்டிக்கு முன்னால் சில கன்றுக்குட்டிகள் இருக்கின்றன, ஆனால் அவை தண்ணீர் குடிக்கவில்லை. தொட்டியில் என்ன இருக்கிறது? தண்ணீர். ஆம், தொட்டியில் தண்ணீர் நிறைந்து கொண்டிருக்கின்றது. எத்தனை பெண்கள் நிற்கிறார்கள்? 1, 2, 3, 4. 4 பெண்கள் இருக்கின்றார்கள். இங்கே 4 பெண்கள் நிற்கின்றார்கள். அப்பா என்ன உடை அணிந்திருக்கிறார்? மேற்சட்டை. வேறு என்ன அணிந்திருக்கிறார்? வேட்டி. ஆம், அப்பா வேட்டியும் மேற்சட்டையும்
அணிந்திருக்கிறார். இனி நாங்கள் சில வசனங்களை கூறி பழகுவோம். வளர்தமிழ் 2 மாணவர்கள் வசனங்கள், அதாவது சொல்லியங்கள் கூறியும் எழுதியும் பழக வேண்டும். இது ஒரு கிராமம். பசுமையான புல்வெளி இருக்கிறது. மாடுகள் புல் மேய்கின்றன. குழாயிலிருந்து நீர் வருகிறது. ஆம், குழாயிலிருந்து நீர் வருகிறது அல்லது குழாய் நீர் தொட்டியை நிரப்புகிறது என்றும் சொல்லலாம். குழாய் நீர் தொட்டியை நிரப்புகிறது அல்லது குழாய் நீர் தொட்டியை நிறைக்கிறது என்றும் கூறலாம். பெண்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நன்று. உங்களுக்கு இந்த வீடியோவை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.